வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஆதித்ய நெட்வொர்க் சார்பாக நான் ஏகே, நான் ஜோசப். இன்னைக்கு நம்ம முக்கியமான விஷயம், ரொம்ப அவசியப்பட வேண்டிய தமிழ்நாட்டு மக்களுக்கான முக்கியமான விஷயம் ஒன்று பேச போகிறோம். என்னன்னா, அடுத்த மாதம் பிக் பாஸ். தமிழ்நாட்டு மக்களுக்கே முக்கியமான விஷயங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் வருஷம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான ஷோ, அதை எதிர்பார்க்குற ஷோ இந்த வருஷம் ரொம்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சீக்கிரமே வருது. மூலமாங்களா? இல்ல எல்லா சீசனும் எப்பயுமே நவம்பர் மாசம் தான் பிக் பாஸ் ஆரம்பிப்பாங்க. இந்த வாட்டி செப்டம்பர் மாசமே ஆரம்பிக்கிறாங்க. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் இது எல்லாமே ஒரே தடவை ஆரம்பிச்சதுதான் முதல் தடவை. போன வருஷம் அதாவது சீசன் 9 அக்னி பரீட்சான்ற ஒரு ஷோ தெலுங்குல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. என்னன்னா, பிக் பாஸுக்கு ஒரு சாமானியன் மக்களை உள்ள கொண்டாடுற மாதிரி ஒரு ஷோ. அதே மாதிரி ஒரு ஷோ தமிழ்ல இப்ப காமன் மேன் வந்திருக்கா. ஷோ பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். இப்ப கூட ஒரு 1.5 லட்சம் அப்ளிகேஷன் 1.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணி அதுல 50 தமிழ்நாட்டின் சிறந்த 50 திறமைசாலிகளை செலக்ட் பண்ணி இந்த 50 பேரு கொண்டு போய் காமன் மேன்ற ஒரு ஷோல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. திறமைசாலிகள்லாம் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்றாங்க? அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பேச போறோம். என்னன்னா, இந்த 50 பேர் தான் காமன் மேனா. காமன் மேனுக்குள்ளார எல்லா தகுதியும் இந்த 50 பேருக்கு இருக்கா? இல்ல அவங்க காமன் மேன்னா அப்ப ஒரு உண்மையான காமன் மேன் யாரு? இதுல எந்த ஒரு புரிதலும் இல்லாம மக்கள் கிட்ட எவ்வளவு ஒரு தப்பான விஷயத்த கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை ரொம்ப அழகா கொண்டு போய் சேர்க்க போகுது இந்த காமன் மேன் பிக் பாஸ். என்டர்டைன்மெண்ட்டுக்கு தானே பண்றாங்க. இப்ப எல்லா விஷயமும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் பண்றாங்க. பார்த்து காமன் மேன் ஷோவும் சரி, பிக் பாஸும் சரி, என்டர்டைன்மெண்ட் ஜஸ்ட் ஆனதா சீரியல் அந்த மாதிரி தானே. ஷோல எந்த புரிதலும் இல்லாத, படிப்பு பத்தி எந்த புரிதலும் இல்லாத ஒரு பொண்ணு, அந்த ஒரு ஆக்டர்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களோட பொண்ணு இந்த ஜோவிகான்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை பேரு. அவங்க படிப்பு எதுக்கு, படிப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வெளிலேந்து வந்த குரல் தான், உள்ளேந்து எந்த ஒரு கிளியரன்ஸும் அவங்க கொடுக்க. அங்க படிப்போட முக்கியத்துவத்தை பத்தி பேச 10 பேர் இருந்தாலும் படிப்பே இல்ல, ஒரு கோமாளி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கூல் சுரேஷ் கடைசியா அந்த ஷோ விட்டு போகும்போது அவங்க பிள்ளைங்க கிட்ட, அப்பா எவ்வளவு படிக்காம எவ்வளவு கஷ்டப்படுறதுனால இங்க நான் கஷ்டப்படுறேன், நீங்க நல்லபடியா படிங்கன்னு கேமரா முன்னாடி சொல்லிட்டு போனாரு. காமன் மேன் பிக் பாஸ் விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி காமன் மேன் அப்படின்ற ஒரு ஷோல மனிதர்களும் ஒரு மனுஷனா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஜட்ஜஸா இருந்தாலும் சரி, அந்த ஹோஸ்டா இருந்தாலும் சரி, இந்த சேனல்ல எவ்வளவு ஒரு ஆணவமா ஒரு பாடி லாங்குவேஜோட அங்க வாய்ப்பு தேடி போறவங்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலம். ஆமா, நான் கூட பார்த்தேன். அது பார்க்கும்போது கூட, நீ நாய் மாதிரி நடி, பிச்சைக்காரன் மாதிரி பிச்சை எடு, நாய் மாதிரி நடி, குரங்கு மாதிரி இது எனக்கு நாய் மனுஷனுக்கு எவ்வளவு அடிமையா நாய் இருக்கும், அந்த நாய் மாதிரி நடிச்சு காட்டுறதுல இதுல அந்த அவர் பேர் ஆரி ப்ரோ, அவர் தான் அந்த ஆரி ப்ரோ. அவர் மக்களுக்கு ஒரு போராட்டம் பண்ணி நான் எங்கேயும் பார்த்ததில்ல, பண்ணதா அவரே சொல்றாருன்னு கேள்விப்பட்டேன். என்னதான் பண்ணாரு அவரு? அவருக்கு வழக்கம் போல நீங்களும் ஜல்லிக்கட்டுக்கு போராடி இருப்பீங்க, நானும் ஜல்லிக்கட்டு போராடி இருப்பேன். அதுல இன்னவர்ல அவரும் ஒரு போராடி கூட இந்த 2 பேர் இருக்காங்க. அதுல ஒண்ணு ஓவியா. அவங்க இந்தியாவில ஆர்மி இருக்கோ இல்லையா, அவங்க ஒரு ஆர்மி ஒண்ணு வச்சிருக்காங்க. இருந்துச்சு, இப்பெல்லாம் யாருமே இல்ல. அதெல்லாம் அவங்க வயசாயிருச்சு அவங்க கிட்ட. அந்த ஆர்மில எல்லாரும் அந்த ஆர்மில இருந்தவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு அன்பிட். எனக்கு இந்த ஷோல இருக்க பிடிக்கலன்னு சொல்லி தன்னைத்தானே வருத்திக்கிட்டு ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு போலீஸுக்கெல்லாம் வர அளவுக்கு போய் மீடியால பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எனக்கு வேண்டான்னு ஓடிடுச்சு. இந்த பொண்ணு அட்லீஸ்ட் இந்த ஷோக்கு ஒரு நியாயமா இருக்கணும்னா அந்த பொண்ணு அட்லீஸ்ட் நீங்க ஜெயிச்சவங்களை யாரை கூட்டு அங்க உட்கார வச்சிருக்கலாம். நீங்க ரெகுலரா உங்களுக்கு ஷோல கொடுத்துட்டு இருக்கிற ராஜு பாய், அஞ்சான் படத்துல அந்த பேர் வச்சதுல அந்த படம் 10 நாள் கூட ஓடல. எனக்கு முகமே தெரியல, ஃபுல்லா கண்ணாடி கருப்பு. அதுக்கு மேல அவருக்கு ஒண்ணுமே தெரியல. தாடி கண்ணாடி இது அவங்களோட முகத்துல என்ன எக்ஸ்பிரஷன் காட்டாம தவிர்க்கிறதுக்கு ஒரு ஆயுதமா இன்னைக்கு இருக்கிற எல்லா ஹீரோவும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு தாடி ஒண்ணு வச்சுப்பாங்க, ஒரு மீசை ஒண்ணு வச்சுப்பாங்க, தலை நிறைய முடி வச்சுப்பாங்க, ஒரு கண்ணாடி ஒண்ணு போட்டுப்பாங்க. அவங்க என்ன எக்ஸ்பிரஷன் காட்டுறாங்கன்றது நமக்கு தெரியாம இருக்கிறதுக்காக அதை மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு எல்லாருமே அதை எல்லா ஹீரோக்களும் அதை மெயின்டைன் பண்றாங்க. எதையோ ஞாபகப்படுத்துதே அவங்க காட்டுற பாடி லாங்குவேஜ், அவங்க மனுஷங்களுக்கு முன்னாடி நடந்துக்கிற விஷயம், இருக்கவங்களை கோமாளியா நினைக்கிறது மட்டும் இல்லாம பாக்குற நம்மளையும் கோமாளியா ஆக்கி அவங்க எந்த இடத்துக்கு கொண்டாடுறாங்கன்னா அதை நார்மலைஸ் ஆக்குறாங்க. அவங்கள ஒரு சித்திரவதைக்குள்ளாக்கி ஒரு பஸ்ல, காத்தே வராத ஒரு பஸ்ல உட்கார வச்சு அவங்கள சித்திரவதை பண்ணி அதுக்கு அடுத்தது சேரை கவுத்து போட்டு சேர் போட்டு இதுல யாரு
எடுக்கிறாங்க, அவங்க தான் செலக்ஷன். இந்த மாதிரி வந்து ஒரு வேலை வாய்ப்பு, வேலை கொடுக்கறது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு தான் பெரியாரு, அண்ணா இவங்க எல்லாம் போராடி கம்யூனிசம் இதெல்லாம் பேசி வேலை வாய்ப்பு இப்படி கொடுங்க, எங்களுக்கு உங்ககிட்ட இவ்வளவு பேர் வேலைக்கு வேணுமா, அந்த 10 பேரும் நாங்க தரோம் அப்படின்றத யூனியன்ஸ் எல்லாம் வந்துச்சு. யூனியன் கவர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துச்சு. இப்ப இவங்க செட்டிலேயே 10 லைட்மேன் வேணும்னா அந்த 10 லைட்மேனை வந்து யூனியன் தான் அனுப்புது. 10 கேமராமேன்ஸுக்கு யூனியன் தான் அனுப்புது. அந்த இந்த மாதிரி ஒரு யூனியன்ஸ் இருக்கிற போகதான். இல்லைன்னா இவங்களுக்கும் அந்த நிலைமை தான். லைட்ஸ் மேன் கேமராமேனுக்கும் இதே நிலைமை தான். அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் பெப்சி யூனியன்ஸ் இவங்களுக்கும் அங்க இருக்கிற ப்ரொடக்ஷன் சாப்பாடு போடுறவங்க எல்லாருக்குமே இந்த நிலைமை தான். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் கஷ்டப்பட்டு சமூகத்தை எவ்வளவு தூரம் கொண்டு போனா இவங்க மறுபடியும் சமூகத்தை பழைய இடத்துக்கு கொண்டு போறாங்க. நான் கொண்டு போய் காயினை கீழே போடுவேன், அதுல இருந்து பொறுக்கி சரத்குமார் ஒரு படத்துல போராடி எடுப்பார். சத்திரியன்ல சின்ன வயசு விஜயகாந்த் எடுப்பார் ஒரு காயினை. அந்த எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கட் பண்ணா ஹார்பர்ல இருப்பாரு, ஒரு மூட்டையை தூக்கிட்டு வருவார். நீ இது சினிமாவில நடக்கிற ஒரு கொடூரமான ஒரு விஷயத்த 20-30 வருஷம் கழிச்சு இன்னும் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நியூட்ரலைஸ் பண்ணி இது வந்து கரெக்ட் திறமைசாலி அந்த காயினை எடுத்துருவான்றது எந்த பிக் பாஸோட குவாலிபிகேஷன், என்ன திறமைப்படியில ஒரு குவாலிபிகேஷன் நடக்குது. 15 பேர் ஒரு சீசன், ஒவ்வொரு சீசன்லயும் 15 பேர் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் செலக்ட் ஆகிறான். இது வரைக்கும் 150 பேர் அந்த கணக்குப்படி பார்த்தா 150 பேர்ல எத்தனை பேருங்க செலக்ட் ஆகி நான் இந்த வாழ்க்கையில சக்சஸ் பண்ணி போயிருக்காங்க பிக் பாஸ்ல. இதுல யாரை ஏமாத்த, பிக் பாஸ்ல வந்தா லைஃப் சக்சஸ் ஆயிடும். யாரை ஏமாத்துறதுக்கு இந்த ஒரு ஒவ்வொரு சீசன்லயும் 15 பேர் இருந்திருக்காங்க. 15 பேர்னா 150 பேர். அப்ப அந்த 150 பேர்ல குறைஞ்சபட்சம் ஒரு 70 பேராச்சும், ஒரு 75 பேராச்சும் சக்சஸ் ஆயிருக்கணும். பிக் பாஸுக்கு வந்தா நான் ஃபேம் ஆயிடுவேன், நான் சக்சஸ் ஆயிடுவேன் இப்படின்னு சொல்லிதான் அந்த சாமானியன்களை இவங்க ரொம்ப சுலபமா ஏமாத்துறாங்க. அப்படி யார் அந்த 150 பேர்ல 75 பேர் சக்சஸா வந்தாங்கன்னா அப்படி யாருமே இல்லை. அதுல மொத்தம் 4 பேர் தான் ஹீரோக்கெல்லாம் வந்திருக்காங்க. இந்த டைட்டில் வின் பண்ண பசங்களே இங்க யாருமே இன்னும் ஹீரோவா மக்கள் எங்கேயுமே ரெகனைஸ் பண்ணல. இதுல ரியோ, ஹரிஷ் கல்யாண், கவின் வந்து அதுக்கு முன்னாடியே ஹீரோ தானே. என்னன்னா கவின் ரியோலாம் வந்து மக்கள் யாருன்னு இவங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார வந்தாங்க. இதுக்கப்புறம் பிக் பாஸோட ஃபேமை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வெளில போய் காலையில பெரிய நடிகர்களா இல்ல, ப்ரொடியூசர், நல்ல திரைக்கதை, நல்ல எல்லாமே அமைஞ்சு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போனாங்க. இந்த பாலான்ற தம்பி வந்து ஃபயர்ன்ற ஒரு படம் நடிச்சாப்புல. இது எத்தனை பேருக்கு இந்த படம் அவர் நடிச்சாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது. நான் அந்த தம்பியை குறை சொல்ல, அந்த தம்பி இதுக்கான முயற்சி பண்ணாரு, அது மக்கள்கிட்ட போய் சேரல. மக்கள்ல நீங்க என்ன சொல்லி நினைக்கிறாங்கன்னா இந்த ஷோல வந்துட்டாலே நம்ம வந்து பெரிய ஆளா எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு போய் நினைக்கிறாங்க. விஜய் சேதுபதி இந்த ஹோஸ்ட் எடுக்கிறாரு, இதுல இருந்து இதோட நிலைமை மாறுது. ரொம்ப சுலபமா எல்லாருனாலையும் அறியப்படுற கோமாளிகளா உள்ள கொண்டாடுறாங்க. இந்த கான்ட்ரவர்சியான ஷோஸை உள்ள கொண்டாந்து இது நியூட்ரலைஸ் ஆக்கி பொதுமக்களை இது கரெக்டு தானே, இப்படி பண்றதுனால தானே அவங்க உள்ள போறாங்கன்னு எல்லாரையும் அதை நம்ப வைக்கிறாங்க. ஒரு 10 பேர் பண்ணிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு 1 லட்சம் பேர் இதை பண்ண வச்சிருக்காங்க. ஒரு 1 லட்சம் பேர் இதை பண்ணா நம்ம செலக்ட் ஆயிடுவோம்னு சொல்லி அந்த 1 லட்சத்துல ஒரு 50 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல 1 லட்சத்துல 90,000 பேர் இவங்க நினைக்கிற எந்த குவாலிஃபிகேஷன்ல அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு 10,000 பேர் தான் இவங்க நினைச்ச குவாலிஃபிகேஷன்ல இருந்திருப்பாங்க. அந்த 10,000 பேர்ல 50 பேரை கரெக்டாக இவங்களுக்கு தேவையான எல்லா இதுவும் செலக்ட் பண்ணி வச்சு இவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர், இவங்க கூட்டு கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர், கோமாளி மாதிரி நாய் மாதிரி கத்துறதுக்கு ஒரு 10 பேர், இப்படின்னு பிரித்து வச்சுக்கிட்டு ஒரு ஆடிஷன் மாதிரி ஒரு ஷோ மாதிரி நடத்துகிறாங்க. இதில் ஜட்ஜஸ் ஆரி ப்ரோ, ராஜு பாய், ஓவியா இவங்களோட பங்குலாம் இதில் என்னன்னே தெரியல. இவங்கள ஒரு மாயா, முக்கியமான ஆள் மாயா. அவங்க ஹோஸ்ட் பண்ணுறது எடுத்தோடனே ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு யாரு இந்த பாடினா நல்லா இருக்குன்னு சொல்லி தந்தாங்கன்னு தெரியல. ரெண்டாவது இதுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்துச்சு. இப்போ தி காமன் மேன் ஷோ மூலமா பிக் பாஸுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்துச்சு. நெகட்டிவ் ஃபேஸ் வந்துருச்சுன்னு அது அவங்களுக்கு தான் லாஸ்ன்னு நினைப்பாங்க. நெகட்டிவ் ஃபேஸ் வந்தால் லாபம்னு நம்புற காலத்தை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் 7வது சீசன்ல பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு. மக்கள் எப்போ உலகநாயகன் கமலஹாசன் அந்த ஷோவை விட்டு வெளில வந்தாரோ அப்பயே அந்த ஷோவை வேற மாதிரி பார்த்து கமல்ஹாசன் இருக்காரு, அந்த ஷோல நல்லது நடக்கும், ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு பார்த்துட்டு இருந்த பாதி பேர் பாக்குறத நிப்பாட்டிட்டாங்க. விஜய் சேதுபதி வந்ததுக்கு அப்புறம் சரி இவர் எப்படி பண்ணுவாருன்னு பார்க்க ஆரம்பிச்சதான் தவிர்த்து அந்த ஷோ பெருசா எங்கேயுமே சக்சஸ் பண்ணல, யாருக்கிட்டையும் பெருசா போய் ரீச் ஆகல. இவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடைக்காம என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த வாட்டர்மெலன் அந்த தர்பூசணி பழம் அவன்தால கூட்டிட்டு வந்து ஒரு மேஜிக் ஒண்ணு பண்றாங்க.
அவர் தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாரான்றது அடுத்த விஷயம். அந்த ஆளை கூட்டிட்டு வந்து ஒரு மேஜிக் பண்ணி அப்புறம் இந்த பலூன் அக்கா தேவைப்பட்ட அவங்க பலூன் அக்காவை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களெல்லாம் ஏன் கூட்டிட்டு ஃபெமிலியர் ஆகுறாங்கன்றதுக்காக ஃபெமிலியர் ஆகுறவங்களை கொண்டு வந்து பலூன் அக்காவை நியாயப்படுத்துறாங்க. பலூன் அக்கா ஒரு திறமசாலி, அவங்க ஒரு அறிவாளி, அவங்க ஒரு சிந்தனைசாலி, அவங்க ஒரு போராளின்றது போராடி கடைசியில அந்த கார் டாஸ்க்ல உட்காந்து அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி கொண்டு போனாங்க. அந்த கார்ல உட்காந்துக்கிட்டு சீனியர் பேச்சுலர்ஸ் எவ்வளோ ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு டாஸ்கையும் ஃபேஸ் பண்ணி முடிச்சு வாழ்க்கையில் 30 வயசுக்கு அப்புறம் ஒருத்தர் நவுந்து வரான் பாருங்க, அவன் தாங்க உண்மையான காமன் மேன். அவன் யாருமே உங்கள் ஷோவில் இல்லை, ஒருத்தன் கூட உங்கள் ஷோவில் இல்லை.